மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன். ஆட்சிக்கு அஞ்சாமல் யாவரெனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்காக பாடுபவன் கவிஞனாவான். இன்னைக்கு நம்ம பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல எத்தனாவது சீரீஸ்ல இருக்கோம்னா 8ஆவதுல இருக்கோம். அதுல டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்ன்றத பாருங்க. நிறைய வேர்ட்ஸ் பார்த்துக்கிட்டே வரோம், நோட் பண்ணிக்கிட்டே இருங்க, சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன வேர்டுன்றத பாருங்க. இருவாட்சி. இருவாட்சி அப்படின்னா இருள்வாசி. இது நம்ம பூ வகையிலும் சேர்த்துக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா பறவை இனமாவும் சேர்த்துக்கலாம், சரிங்களா? ஈர்களி, ஈர்கொல்லி, பேணி ஈரெல்லாம் சொல்லுவோம்ல, அதான் இது. ஆமக்கன், ஆண்மகன், அரட்டவாளை, அரைத்தவளை, அருகாமை, அருகன்மை அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? இருவாட்சி அப்படின்னா இருள்வாசி, ஈர்களி அப்படின்னா ஈர்கொல்லி, ஆமக்கன் அப்படின்னா ஆண்மகன், அரட்டவாளை அப்படிங்கிறது அரைத்தவளை, அருகாமை அப்படிங்கிறது அருகன்மை. ஓகே, நெக்ஸ்ட் களவாணி அப்படிங்கிறது களவாளி, ஒண்டியாய் அப்படிங்கிறது ஒன்றியாய், ஜாமந்தி அப்படிங்கிறது செவ்வந்தி, தாவடம் அப்படிங்கிறது தாழ்வடம், சீதபேரி அப்படிங்கிறது சீலபேரி. ஓகே, கண்டினியூஸா நம்ம எழுதிக்கிட்டே வாங்க. நிறைய வேர்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், வித்தியாசமான வேர்ட்ஸ் நிறைய நோட் பண்ணிட்டு இருங்க. ஓகே, அடுத்த சீரீஸை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.